தமிழகத்தின் பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. மதுரையிலும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு முடிவுகள் முடிந்த நிலையில் தற்போது வழக்கம் போல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வழக்கம் போல் மதுரையிலும் தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் பாடத்திட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டிற்கான காலாண்டு தேர்வுகள் முதல் பருவ தேர்வுகள் கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் காலாண்டு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு விடுமுறையும் தற்போது முடிவுற்றிருக்கிறது. இந்த நிலையில் விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் இன்று திறக்கப்படுகிறது. இதனையொட்டி பள்ளி வளாகத்தில் தூய்மை பணிகள் மற்றும் இதர பணிகள் ஆகிய பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஏற்கனவே சுற்றறிக்கையானது விடப்பட்டிருந்தது. மேலும் திருத்தப்பட்ட அந்த காலாண்டு தேர்வு விடைத்தாள்களை இன்று முதல் நாளான இன்றே மாணவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் அதேபோல பள்ளிகளுக்கு சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள 2ஆம் பருவத்திற்கான பாட நூல்களையும் இன்றே வழங்க வேண்டும் எனவும் அதேபோல இந்த வருகின்ற பருவமழையை தொடங்க உள்ளதை முன்னிட்டு பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவே ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பல மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் செயல்படும் பள்ளிகளுக்கு மதுரை மாநகர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற மாணவிகளுக்கு தற்போது இந்த விடுமுறை முடிவுற்ற பிறகு தற்போது மீண்டும் பள்ளிக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையின்படி அனைத்து பள்ளிகளும் தற்போது தயார் நிலையில் இருந்த நிலையில் தற்போது பள்ளி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்.